வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பான வணக்கங்கள். மயிலை கபாலீஸ்வரர் பங்குனி திருவிழா கொடியேற்றம் 22ஆம் தேதி திருத்தேரோட்டம், 23இல் 63 திருவிழா. மயிலையே கையிலை என்று பக்தர்களால் போற்றப்படும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் பங்குனி புத்திர திருவிழா கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. காலை நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள கொடியேற்றம் நடைபெற்றது. கூடியிருந்த பக்தர்கள் கபாலி நமச்சிவாய என்று பக்தி முழக்கமிட்டு வழிபட்டனர். மயிலாப்பூரில் சிவ ஆலயங்களுக்கு குறைவில்லை. அன்னை பார்வதி மயில் வடிவம் கொண்டு இறைவனை வழிபட்டது கபாலீஸ்வரர் ஆலயத்தில்தான். திருஞான சம்பந்தர் எலும்பாய் இருந்த அங்கம் பூம்பாவையை மீண்டும் பெண்ணாக மாற்றியது இந்த தலத்தில்தான். இளர் நாயனார் வழிபட்டு முக்தி பெற்றதும் இதே மயிலை திருத்தலத்தில்தான். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் பெற்ற அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வரருக்கு ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வரும் பங்குனி பெருவிழா தனிச்சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆண்டுக்கான திருவிழா 16ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 18ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 6 மணிக்கு அதிகார நந்தி தரிசனம், எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் ஞானப்பால் அருந்தும் ஐதீக திருவிழா நடைபெறும். 20ஆம் தேதி இரவு 5ஆம் நாள் இரவு வெள்ளி ரிஷப வாகன தரிசனம். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் 22ஆம் தேதி காலை 6 மணிக்கு தொடங்குகிறது. மார்ச் 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் அபிஷேகம். அங்கம் பூம்பாவை உயிர்ப்பித்த ஐதீக திருவிழா நடைபெறும். அன்றைய தினம் மதியம் 3:30 மணிக்கு வெள்ளி விமானத்தில் இறைவர் 63 நாயன்மார்களோடு திருக்காட்சி அளிக்கின்றார். 24ஆம் தேதி மாலை பிச்சாடனார் விழா நடைபெறும். 25ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அன்னை கற்பகாம்பாள் மயில் வடிவில் புன்னைவனநாதரை பூஜிக்கும் ஐதீக விழாவும் திருக்கல்யாணமும் நடைபெறும். அனைவரும் ஸ்ரீ கபாலீஸ்வரரின் அருள் பெற்று வாழ்வில் மகிழ்வோடு வாழலாம். வாருங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.